அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களின் வாழ்க்கையில் மனம் உடல் தாண்டி ஆன்மா, அதை ஏன் நான் புரிஞ்சுக்கணும், உள்முக பயணம் எதற்கு அவசியம் அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த பதிவு. ஒரு பெண் இருக்காங்க, அவங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த ஒரு புடவையை ஆசைப்படுறாங்க. அந்த புடவையை நான் கட்டிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த புடவை தங்கத்தாலேயே நெய்யப்பட்டிருக்கு. அதில் டெக்கரேஷனுக்காக வைர கற்களை பதிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விலையுயர்ந்த ஒரு சேலை அது. அந்த பெண் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த புடவையை ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மாதம் குளிக்கவே இல்லை, தலை வாரவே இல்லை, அலங்கோலமாக இருக்காங்க. அந்த 2 மாதம் அழுக்கெல்லாம் சேர்ந்து அவங்க உருவமே மாறிடுச்சு. அவங்க மேலே ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபங்க்ஷன் வர டைமும் வருது. அவங்க இப்போ அந்த விலையுயர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த ஆடையை என்ன பண்ணுறாங்க, அந்த புடவையை கட்டிக்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னதான் அவங்க பிரம்மாண்டமான அவ்வளோ விலையுயர்ந்த தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செஞ்ச புடவையை கட்டினாலும் அவங்க துர்நாற்றத்தை மறைக்க முடியாது, அவங்களுடைய தலைவிரி கோலத்தை மறைக்க முடியாது. அந்த ஆடை அலங்காரத்தில் கவனம் செஞ்ச அவங்க அந்த உடல் தூய்மை மேலே கவனம் வைக்கலை. ஒரு 2 மாதம் அழுக்குக்கே நம்ம உடல் இப்படி மாறி போகுது. பல வருஷ காலமாக இதே போல் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆன்மாவிலும் அழுக்கு படிஞ்சுக்கிட்டே வருது. அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த நம்ம முயற்சியும் செய்கிறது கிடையாது, நம்ம தூய்மைப்படுத்தவும் இல்லை. அப்போ எவ்வளோ துர்நாற்றம் வீசும். எப்படி விலையுயர்ந்த அந்த புடவை அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய உடலுக்கு பொருந்தவில்லையோ, அப்படிதான் நாம் செய்யக்கூடிய மேம்போக்கான விஷயங்கள், உடல் அளவில் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆன்மாவுக்கு பொருந்துவதே கிடையாது. நீங்கள் ஒரு 2 நாள் டைம் எடுத்து அப்பப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதர் தன் உடலுக்காக எவ்வளவு மெனக்கெடுறாரு. அதாவது ஒரு முகம் நல்லா இருக்கணுன்றக்காக எவ்வளோ நம்ம மேக்கப் போடுறோம், ஒரு முடிக்காக எவ்வளோ ஷாம்பு சீரம் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸுக்கு சீரம் யூஸ் பண்ணுறோம், டே கேர் ரொட்டீன் இருக்குது, நைட் கேர் ரொட்டீன் இருக்குது, பார்லர் போகிறோம். அதிகமாக வெயிட் இருந்தால் அதை எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை ரொம்ப எடை குறைவாக இருந்ததுன்னா வெயிட் ஏற்றணும்னு நம்ம மெனக்கடுறோம். ஜிம்முக்கு போகிறோம். நிறைய ஆடை அலங்காரங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், புதுமைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சரிவிகித சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். எத்தனை விதவிதமான டயட் இருக்குது. ஆர்கானிக் ஃபுட்டா ஹெல்த்தியான ஃபுட்டான்னு பார்த்து சாப்பிட்றோம். இது எல்லாமே வேணும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இது எல்லாமே வேணும். இந்த உடலுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவத்தில் 1% நம்ம ஆன்மாவோடைய ஆரோக்கியத்திற்கு தந்திருக்கோமா? விலையுயர்ந்த புடவை அழுக்கான உடலுக்கு எப்படி பொருந்தவில்லையோ, அப்படி தான் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் பார்த்து மெனக்கட்டு நம்ம கட்டி காப்பாற்றிட்டு வரக்கூடிய இந்த உடல் அந்த அழுக்கான ஆன்மாவுக்கு பொருந்தலை. ஒரு ஊரில் 2 விதமான கோவில் இருக்குது. இங்கே இறைவன் என்பதோ கோவில் என்பதோ குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ சார்ந்து கூறப்படுவது கிடையாது. இது இந்த கதையினுடைய அம்சத்தை புரிய வைக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இது நீங்கள் சர்ச்சாக வச்சுக்கலாம், இல்லை மசூதியாக வச்சுக்கலாம். நான் எடுத்துக்காட்டுக்காக கோவில்னு சொல்கிறேன். ஒரு ஊரில் 2 கோவில் இருக்குது. ஒரு கோவில் டெய்லியும் பூஜை நடக்குது. கோவிலை சுத்தப்படுத்தி நிறைய பூச்செடிலாம் வச்சு அதோட வைப்ரேஷனே பயங்கரமாக இருக்குது. கூட்டம் அலை மோதுது. வெளியூர்லேருந்துலாம் அந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஊரில் இன்னொரு கோவில் இருக்குது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலோடைய பூஜையெல்லாம் நிற்கிது. சரியாக பூஜை பண்ணுறதில்ல, தூய்மைப்படுத்தலை. சிலை எல்லாமே அங்கங்கே சேதாரமாகிருக்கு. இப்படியே போக அந்த கோவில் பாழடைஞ்சு இழுத்து மூடிட்டாங்க. இதில் கோவில் என்று குறிப்பிடுவது நம்முடைய உடல், இறைவன் என்பது ஆன்மா. எந்த கோவிலில் தினமும் பூஜை பண்ணி சுத்தப்படுத்தி கூட்டம் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களோ அது நிரந்தரமாக திறந்திருக்கு. எந்த கோவில் சேதாரமாகி பழுதடைஞ்சு பாழடைஞ்சு பூஜை எல்லாம் பண்ணாமல் இருக்கோ அங்கே மூடப்படுது, மக்கள் போக முடியாது. இதே போல தான் எந்த ஆன்மா தூய்மையாக இருக்கோ, பரிசுத்தமாக இருக்கோ, அப்பப்போ அந்த ஆன்மா க்ளீனிங் பண்ணுறதுக்கான வழியை ஏற்படுத்தி தராங்களோ அவங்களுடைய கோவிலான உடலும் எப்படி இருக்கும், டெய்லி பழக்கத்தில் இருக்கும். எந்த கோவிலில் கற்பகிரகத்தில் உள்ள இறைவனை கண்டுக்காமல் பூஜை பண்ணாமல் விட்டுடுறாங்களோ அந்த கோவில் நாளடைவில் பாழடைஞ்சு பயனுக்கு இல்லாமல் போகுது. அன்பு, கருணை, நன்றியுணர்வு, இந்த மாதிரியான நல்ல உணர்வுகளால் நம்ம ஆன்மாவை அபிஷேகம் பண்ணணும், சுத்தப்படுத்தணும்.
நாணம், உண்மையான அறிவு, இந்த வாழ்க்கை, இந்த பிறவியினுடைய உண்மையான அறிவை நம்ம விளக்காக ஏற்றணும். அந்த நாணத்தோட ஒளியில், அந்த அறிவினுடைய சுடரில் அந்த ஆன்மா மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தப்படும். மகிழ்ச்சி, பேரானந்தம், புன்னகை, இது போன்ற மலர்களால் நம்ம ஆன்மாவுக்கு மாலை அணிவிக்கணும். எல்லாரும் ஒன்று தான்ப்பா. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒன்று தான். ஜாதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன, எல்லாருமே ஒன்று தான். எல்லார் உடம்புலையும் அதே ரத்தம் தான் ஓடுது. எப்படி கடல் தண்ணி, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி தனித்தனியாக இருக்குது, பொதுவாக பார்த்தா தண்ணி தான். அப்படி தான் ஒவ்வொரு இனம், மதம், மொழின்னு மக்கள் பிரிஞ்சு கிடக்கலாம். பொதுவாக பார்த்தா எல்லாம் மனிதர்கள் தான்ப்பா. அப்படின்ற உணர்வு மேலோங்கி உதவும் குணம், எல்லாரையும் நேசிக்கிற குணம் அதிகமாகும் போது, அப்படிப்பட்ட உதவும் குணத்தை நீங்கள் அந்த ஆன்மாவுக்கு படையலாக படைக்கணும், பிரசாதமாக கொடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆன்மா தெய்வீக தன்மையை பெற்று ஒளிரும். எந்த ஆன்மா தெய்வீக குணங்களால் நிரம்பி வழியுதோ அந்த ஆன்மாவை சுற்றிலும் தெய்வீக ஒளிவட்டம் இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அந்த ஆன்மாவை சுற்றிலும் வெற்றி எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். இப்படி அன்போடு, கருணையோடு, நன்றியோடு, அமைதியாக ஆன்மாவை உணரும்போது, தியான நிலையில் இருக்கும்போது ஆன்மா மேலே படிந்திருக்கக்கூடிய மாயையானது விலகப்படுகிறது. அழுக்கெல்லாம் சுத்தமாகுது, பரிசுத்தமாகுது. என் அன்பு உறவுகளே, வாழ்க்கை நிச்சயமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு தான். நமக்கு நிறைய பணம் வேணும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம உடம்பை பார்த்துக்கணும், நம்மளை சுற்றிலும் அன்பான உறவுகள் வேணும், நம்ம ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கணும், நம்ம என்னெல்லாம் நினச்சி பார்க்குறோமோ அந்த விஷயத்தை செய்யணும், எவ்வளோ ஊரெல்லாம் சுற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த டூர் எல்லாமே நம்ம போகணும். ஆனால் இது மட்டும்தான் வாழ்க்கையா? இதுக்காக தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற உயிரினங்கள் போலவே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விலங்குனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பிறக்கும், இப்படி இறந்து போயிடும். அந்த மாதிரியே மனிதர்களையும் படைச்சிருக்கலாம் இல்லையா அந்த படைக்கும் சக்தி? அப்படியெல்லாம் படைக்காமல் பகுத்தறிவு என்பதை வைத்து, அதையும் தாண்டி ஆன்மாவை உணரும் தன்மையை வைத்து கடவுளாகவே மாறக்கூடிய வாய்ப்பையும் எதுக்காக இந்த படைக்கும் சக்தி படைச்சிருக்காங்க? உடல் அளவில் மட்டும் நம் தேவையை பூர்த்தி செய்து விட்டு போக வேண்டிய காரணத்திற்காக நாம் பிறக்கவில்லை. நம் வாழ்க்கையை அபரிமிதமாக கொண்டாடி கணம் கணம் வாழ வேண்டுவது உண்மைதான். அதே சமயம் இந்த உடலுக்காக மெனக்கெட்டு உழைக்கக்கூடிய அதே சமயம் நம் ஆன்மாவிற்காக, இந்த பிறவிக்காக, நம் படைக்கும் சக்திக்காக நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி நீங்கள் ஆன்மாவை உணரக்கூடிய முதல் படியே ஜாதி, சமயம், மொழி, இனம், நாடு, நகரம், இந்த மாதிரி எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அன்போடு சக மனிதரை அணுகுவதே ஆகும். இதுதான் இந்த ஆன்மாவை உணரக்கூடிய விஷயத்தில் முதல் படியே. அன்பினுடைய முழு வெளிப்பாடாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே அன்பாக தான் இருக்கும். உங்களை சுற்றிலுமே அன்பு மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். அப்போ அந்த ஆன்மா கிட்ட பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. எந்த ஆன்மா வெற்றி அடைஞ்சாலும் நான் வெற்றி அடைஞ்ச மாதிரியே சந்தோஷம் வரும். எந்த ஆன்மா பிரம்மாண்டமான விஷயங்களை வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாலும் நான் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அப்படி தன்னை போலவே சக ஆன்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில். இது எல்லாமே எப்பொழுது சாத்தியம்னா நாம் நம் உள்முக பயணத்தை துவக்கும் போதே சாத்தியம். சட்டைக்கு இருக்கின்ற மதிப்பு நிச்சயமாக உடலுக்கு வேண்டும். உடலுக்கு இருக்கின்ற மதிப்பு நிச்சயமாக நம் ஆன்மாவிற்கு வேண்டும். இப்படி உடல், மனம், ஆன்மா மூன்றுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தெய்வீக தன்மையோடு இருக்க வேண்டும். ஒரே நேர்கோட்டில் பயணப்பட வேண்டும். என் அன்பு உறவுகளே, இன்றே உங்கள் உள்முக பயணத்தை துவக்கிடுங்கள். நன்றி.